மூன்றாவது மிக முக்கிய படிப்பினையாக, பெருமானார் கிளம்பியதும் பள்ளியில் இருந்து மீண்டும் அவர்கள் வந்து இறங்கிய இடமும் பள்ளிவாசல். கண்ணிமிக்கவர்களே, பெருமானாரே சொல்றாங்க, ரஜுலுன் கல்புஹு முஅல்லகன் ஃபில் மசாஜித். நாளை மறுமையில் மஹ்ஷர் பெருவெளியில் உச்சபட்ச கோடை வெயில் கொளுத்துகிற போது எந்தவித நிழலும் இல்லாத ஒரு அபாயகரமான சூழல்ல சில விசேஷமான நபர்களுக்கு அல்லாஹ் தனது அர்ஷின் நிழலில் இடம் அளிப்பான். அல்லாஹ்வின் பெரும் பிரம்மாண்ட மாளிகையின் நிழல் மாத்திரமே இருக்கிற கியாமத்து நாள்ல சில விஐபிகளுக்கு அல்லாஹ்வின் விசேஷ நிழல் உண்டு. கண்டிப்பிக்கவர்களே, அதில் ஒருவராக பெருமானார் சொல்லுவாங்க, ரஜுலுன் கல்புஹு முஅல்லகன் ஃபில் மசாஜித். எந்த ஒரு மனிதர் அவரின் உள்ளம் பள்ளியோடு தொடர்புடைய ஒரு முஸ்லிம் தொழுதுட்டு வெளியே போனாலும் அடுத்து எப்ப வாங்க சொல்லுவாங்க, எப்ப பள்ளிக்கு வருவோம். அப்ப உடல் வெளியே இருந்தாலும் கூட உள்ளம் பள்ளியை சுற்றியே வளம் வந்து கொண்டிருக்கு. தொழுகைக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து பள்ளியில் அமர்ந்து தொழுகை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய நபர், இப்ப நேரம் கிடைக்கிற போதெல்லாம் அல்லாஹ்வின் இல்லத்திற்கு வந்து அமல்கள் செய்து செய்து படக்கூடிய நபர்கள் உள்ளத்தை பள்ளத்தோடு பள்ளியோடு லைப்பவர்கள். கண்ணிமிக்கவர்களே, பெருமானார் சொல்றாங்க, இவர்களுக்கு நாளை வறுமையில் அல்லாஹ்வின் அரிசி நிழல் உண்டு. கண்ணிமிக்கவர்களே, இன்னும் சொல்ல போனா பள்ளியோட சிறப்புகள் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். இன்னைக்கு இந்த உம்மத் பள்ளியை